கிரிக்கெட் பிசிசிஐக்கு டேக்ஸ் கிடையாது. இத்தனை கோடிகள் வருமானம் வருது, அவங்க டேக்ஸை பே பண்ணுறது இல்லை. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு பிஸ்கெட் வாங்கலாம்னா அதில் 15% வரி. கார்பரேட் டேக்ஸை விட மோசமானது ஜிஎஸ்டி. கண்டிப்பாக வரி வேண்டும். வரி இல்லாமல் ஒரு அரசாங்கம் இப்போ எப்படி உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு மாத வருமானம் இல்லைனாலும் உங்களால் குடும்பம் நடத்த முடியாது இல்லைங்களா? ஸோ அதே போல் ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம்ன்றது வரி தான். வரி இல்லாமல் நடத்த முடியாது. ஆனால் அந்த வரியை எப்படி அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு நபர், நான் விவசாய இன்கம் எனக்கு 1000 கோடி வந்ததுன்னு கணக்கு அமைக்கிறாரு. அவர் ₹1 கூட டேக்ஸ் பே பண்றது இல்லை. ஸோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் ₹1 கூட டேக்ஸ் பே பண்றது இல்லை. ஆனால் நீங்க 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க டேக்ஸ் பே பண்றீங்க. வருமான வரி கட்டணும். இப்போ இது எந்த வகையில நியாயம்? அப்போ அதாவது அக்ரிகல்ச்சரு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அங்க ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவரை ஏன் நீங்க ஒரு ஏழை விவசாயின்னு கணக்குல வச்சுப்பீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ₹1 கோடி வரைக்கும் நீங்க சம்பாரிச்சிங்க, ₹1 கோடி வரைக்கும் நீங்க விவசாய வருமானத்துக்கு நாங்க டேக்ஸ் கிடையாதுங்க. ₹1 கோடி மேல வர வருமானத்துக்கு டேக்ஸ் போடலாம் சொல்லலாம் இல்லையா? அடுத்தது, வாழ்க்கையில உங்களுக்கு எது முக்கியம்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது 3 இருந்ததுக்கு அப்புறம் தான் 4வது தான் கிரிக்கெட் இல்லைங்களா? ஆனா கிரிக்கெட் பிசிசிஐக்கு டேக்ஸ் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? வரியே கிடையாது. வரியே கிடையாது. வருகிற வருமானத்துக்கு ₹1 பிசிசிஐ வருமானம். பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய, ஆமா, இன்னைக்கு உலக கிரிக்கெட் போர்டுகள்லயே பணக்கார போர்டு பிசிசிஐ. அவ்வளோ அத்தனை கோடிகள் வருமானம் வருது, அவங்க டேக்ஸை பே பண்றது இல்லை. அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ என்னன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு 140 கோடி பேர்ல ஒரு 2-3 கோடி பேர் தான் வரி பே பண்றாங்க. அவங்கள மேற்கொண்டு இது பண்றது. பத்தது இந்த இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது எல்லாருமே பே பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. வரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ப்ரோக்ரஸிவா இருக்கணும். அதாவது குறைவா சம்பாதிக்கிறவங்க குறைவா வரி கட்டணும், அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக வரி கட்டணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதில் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்? பெருசாக சேமிக்க முடியாது. அந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களால் சென்னையில் குடும்பம் நடத்த முடியும். இந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா? செலவு பண்ணுற ஒரு இடத்துல நீங்கள் 18% ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் செலவு பண்ணுற ஒரு 5 லட்சத்தில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. அதாவது உங்கள் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 18-20% நீங்கள் ஜிஎஸ்டியாக பே பண்ணிடுறீங்க. இல்லை, இதே ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் 200 கோடியாக ஜிஎஸ்டி பே பண்ணுவார். 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அதுலேருந்து ஒரு 1 லட்சம் ஜிஎஸ்டி போயிடுது கவர்மெண்ட்டுக்கு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ண மாட்டார். நீங்க 5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவர் 10 லட்சம் செலவு பண்ணுவார், இல்ல 20 லட்சம் செலவு பண்ணுவார். அப்போ ஒரு 20 லட்சம் செலவு பண்றாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எவ்வளவு போகும்? ஒரு 4 லட்சம் தான் போகும். நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ஜிஎஸ்டி, 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் 4 லட்சம் தான் ஜிஎஸ்டி.